வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ வரும். நீங்கள் விரும்பும் ஆண் உங்களிடம் அடிக்கடி பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர் நிச்சயம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உங்களை விட்டு செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொய் சொல்கிறதுனால எப்படி விட்டுட்டு போவாங்கன்ற கேள்வி ஒரு சில நபர்களுக்கு வரும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு பிடிச்சவங்க நம்மகிட்ட பொய் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து மறைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பொய் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். சப்போஸ் இப்போ அவங்க தப்பான ஒரு விஷயத்த பண்ணிருக்கனால தான் அவங்க உங்ககிட்ட இருந்து அதை மறைக்க நினைக்கிறாங்க. அப்படி மறைக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களே அவங்கள விட்டுட்டு போனாலும் இல்லை அவங்களும் உங்களை விட்டு போனாலும் பெரிய ஒரு விஷயமா இருக்காது. இங்கு அதிகப்படியான காதலிக்கும் நபர்கள் தனக்கு பிடித்த நபர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மறைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை மாற்றுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா முன் வைப்பாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அதிக நபர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச நமக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு காரணத்தினால நிறைய பேர் லைஃப்ல இவங்களால அவங்க நிறைய அளவு கஷ்டப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சரிதான், பட் உங்க லைஃப்பை நீங்களும் பார்த்துக்கணும். அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரும்பும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்களிடம் பேசும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு என்று கூறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் குறியெடுத்த காதல் இப்போது இல்லை என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்ககிட்ட வந்து எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டு என்னை தனியா விடு அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்களுக்கு உங்க மேல இருந்த அந்த அன்பு காதல் இப்போ சுத்தமா இல்லைன்னு தான் அர்த்தம். நிறைய பேர் லைஃப்ல இது புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை எனக்கு பிடிக்கல சொல்லும் போதும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து உங்க கூட இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு, பொண்ணோ பையனோ யாராச்சும் பயமா இருக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா உங்க மேல இருந்த காதல் இப்போ இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுதாகணும். இங்க அதிகப்படியான ஆண்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் தவறுகளை விட நீங்கள் செய்யும் தவறுகள் தான் மட்டும்தான் அவர்கள் தவறாக தெரியும். முக்கியமாக நீங்கள் செய்த தவறுகளை வைத்தே உங்களை விட்டு செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் பீப்புள் ஆண்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அந்த ஆண் பண்ணக்கூடிய தப்பு அவங்களுக்கு தப்பாவே தெரியாது, அந்த பொண் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் தப்பாவே தெரியும். அது எப்படின்னா ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இன்னொரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை வந்து தப்பான அப்படின்னு சொல்லியே தன்னை நல்லவனா காமிச்சுக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இப்படி இருக்கலாம், கண்டிப்பாக இருப்பதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படிப்பட்ட நபரை விரும்பியிருக்கீங்கன்றதை இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று தொடர்தான் செய்யும். நீங்கள் அதனுடன் வாழும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் லவ் ரிலேஷன்ஷிப்பு அப்படியே லைஃப் லாங் வந்துடுது இல்லை, ஒரு சில தினங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடும். இதுதான் இங்கே காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அதை இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அந்த லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா அது முடியல இன்னும் எனக்கு வேணுன்ற அந்த ஒரு தாட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு தான். அதுக்கப்புறம் நீங்கள் புது லைஃப் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை விட்டு அங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை தான் அதிக அளவில் பாதிக்குமோ தவிர அவங்க லைஃப்பை கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயத்த பண்ண பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.